11 ஆகஸ்ட் 2026 பொதுக்காலம் 19ஆம் வார செவ்வாய் நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சியுமக்கு. அதிகாரம் 18, இறை வசனங்கள் 1-5 மற்றும் 10, 10-14 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரை விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோர் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானத்துதர்கள் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறிய அலையும் ஆட்டை தேடிச் செல்வர் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஒரு ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாள் இறைவன்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். இன்றைய நாளில் நீங்கள் ஜெபிக்க இருக்கின்ற அனைத்து மன்றாட்டுக்களையும் ஒன்றாக இணைத்து என்னுடைய திருப்பலியில் ஆண்டவரிடத்தில் உங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கின்றேன். இன்று நாம் தூய அசிசி நகரின் புனித கிளாரா அவருடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். இவர் ஒரு பிரபு குலத்தில் பிறந்தவர். தனது இளம் வயதிலேயே அசிசியாரின் மறையுறையாலும் அவரின் ஏழ்மையான வாழ்வாலும் ஏற்கப்பட்டார். இதனால் அசிசியாரின் மறை போதனைகளை தவறாமல் கேட்டு வந்தார். மிகவும் அழகான இளம் பெண் கிளாராவை திருமணம் செய்து கொடுக்க இவரின் தந்தை ஏற்பாடு செய்தார். இதை அறிந்த கிளாரா திருமண வாழ்வை விரும்பாமல் வீட்டை விட்டு வெளியேறினார். பிரான்சிஸ் அசிசியார் இருக்கும் இடத்தை தேடி ஓடினார். அசிசியாரை சந்தித்ததும் அவரின் அறிவுரைப்படி புனித ஆசீர்வாத சபையில் தங்கினார். அப்பொழுது தன்னுடைய அரண்மனை ஆடைகளை களைந்து துறவர ஆடையை உடுத்தி கொண்டார். தான் ஒரு துறவி என்பதை மனதில் கொண்டு தன்னுடைய முடியையும் வெட்டி கொண்டார். கிளாரா அசிசியாரை போலவே மிகவும் ஏழ்மையான வாழ்வை வாழ்ந்தார். ஏழைகளுக்காக கடுமையாக உழைத்தார். பின்னர் பெண்களுக்கென்று ஒரு துறவர சபையை தொடங்கினார். அசிசியாரின் சபை ஒழுங்குகளையே தானும் கடைபிடித்து தன் சபையினரையும் வாழ வைத்தார். மிகவும் கடுமையான ஜெப தவ வாழ்க்கையை வாழ்ந்தார். இவரின் சபை ஐரோப்பிய நாடுகளில் பரவப்பட்டு நாளடைவில் உலகம் முழுவதும் பரவியது. அன்றிருந்த கடுமையான ஒழுங்குகள் இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. அசிசியரின் சபை சகோதரர்களும் திருச்சபையில் பல திருத்தொந்தர்களும் கர்தினால் ஆயர் குருக்கள் இவரை ஆன்மீக வழிகாட்டியாக தெரிந்து கொண்டு இவரிடம் ஆலோசனை பெற்று வந்தனர். இவர் இறந்த 2 ஆண்டுகளில் புனிதர் பட்டம் பெற்றவர். இவருடைய பரிந்துரை இன்றைய நாளில் ஆண்டவரிடத்தில் நம்முடைய மன்றாட்டுக்களை நாம் சமர்ப்பிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வழியாக மீண்டுமாக இறைவன் இந்த உலக வாழ்க்கை அதிகார போட்டிகளாலும் தற்பெருமைகளாலும் நிறைந்திருக்கிறது. நாம் மற்றவர்களை விட எவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம், எவ்வளவு சொத்துக்களை சேர்த்திருக்கிறோம் என்பதை வைத்தேதான் உலகம் நம்மை மதிப்பிடுகின்றது. இன்றைய நற்செய்தியில் சீடர்களும் இதே உலகளாவிய சிந்தையோடு இயேசுவிடம் வந்து விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்கிறார்கள். ஆனால் இயேசு உலகத்தினுடைய அதிகார படிநிலைகளை தகர்த்தெறிகிறார். ஒரு சிறு பிள்ளையை அவர்கள் நடுவே நிறுத்தி விண்ணரசின் உண்மையான மேன்மையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்மை பார்த்து, நீங்கள் மனம் மாறி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என்கிறார். சிறு பிள்ளையாக மாறுவது என்றால் அறிவில் முதிர்ச்சியுற்றி இருப்பது என்று பொருள் அல்ல. மாறாக நம்மிடம் இருக்கும் போலி பெருமைகளையும் அகந்தையையும் என்னால் எல்லாம் முடியும் என்ற ஒரு சுய சார்பு எண்ணத்தையும்
கைவிடுவது. ஒரு சிறு பிள்ளை தனக்கு தேவையான உணவு, உடை, பாதுகாப்பு என அனைத்திற்கும் தன் பெற்றோரை மட்டுமே நம்பியிருக்கிறது. அதை போலதான் நாமும் கடவுளுடைய முன்னிலையில் நம்முடைய சாதனைகளை பட்டியலிடாமல் வெறு கைகளோடு நின்று அவரது அருளுக்காக காத்திருக்கின்ற பொழுதுதான் விண்ணரசுக்கு நாம் தகுதி பெறுகிறோம். இறைவனுடைய பார்வையில் பெரியவராக இருப்பது என்பது அதிகாரத்தை செலுத்துவதில் அல்ல, மாறாக இறைவனுடைய திருவுளத்திற்கு நம்மை முழுமையாக கீழ்ப்படிய செய்வதில்தான் இருக்கிறது. இயேசு தொடர்ந்து சிறியவர்கள் ஒருவரையும் நீங்கள் குறைவாக மதிப்பிடக்கூடாது என்று குறிப்பிடுகின்றார். இன்றைய சமூகத்தில் சிறியோர் யார்? வறுமையில் வாடுவோர், முதியோர் இல்லங்களில் இருப்போர், கைவிடப்பட்டவர்கள், நோயாளிகள், சமுதாயத்துடைய விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் மற்றும் பாவச்சேற்றில் சிக்கி தவிக்கின்ற ஆன்மாக்கள் தான் சிறியோர்கள் என்று இறைவன் குறிப்பிடுகின்றார். இவர்களுடைய தூதர்கள் விண்ணகத்தில் இருக்கும் தந்தையினுடைய திருமுகத்தை எப்போதும் காண்கிறார்கள் என்றும் இயேசு குறிப்பிடுகிறார். அதாவது எளியவனுடைய குரலுக்கு கடவுள் உடனடியாக செவி சாய்க்கிறார். நாம் எப்போது எளியவர்களை புறக்கணிக்கின்றோமோ அப்பொழுது கடவுளுடைய இதயத்திற்கு மிக நெருக்கமானவர்களை நாம் புறக்கணிக்கின்றோம் என்பது மறந்துவிடக்கூடாது. நம்முடைய பலவீனங்களினால் நாம் கடவுளை விட்டு விலகி போக முடிவு செய்கின்றோம். அவ்வாறு விலகி போகும் பொழுது நாம் தகுதியற்ற என்று நாம் நினைக்கலாம். ஆனால் நல்ல ஆயனாகிய இயேசு நமக்காக 100 ஆடுகளுடையவுமே குறிப்பிடுகின்றார். உலக கணக்கின்படி 99 தான் ஆடுகள் பெரியது. அந்த ஆடுகளை விட்டு ஒன்றை மட்டும் தேடி செல்வது முட்டாள்தனம் போல தோன்றலாம். ஆனால் கடவுளுடைய கணக்கு பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு வியாபாரி அல்ல, மாறாக அன்பு செய்கின்ற ஒரு தந்தை. வழி தவறி பாவத்தில் தொலைந்து போன ஒவ்வொரு மகனையும் மகளையும் தேடி அவர் ஓடி வருகிறார். நீங்கள் எவ்வளவு தூரம் கடவுளை விட்டு விலகி சென்றிருந்தாலும் உங்களை தேடி வரும் ஆயனின் பாச குரல் உங்களுக்கு கேட்க வேண்டும். உங்களை கண்டடையும் வரை அவர் ஓய மாட்டார். நம்மை கண்டெடுப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றார். ஆகவே இன்றைய நாளில் நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். உலக பெருமைகளை தேடி அலைகின்ற நம்முடைய சுயநல பாதைகளை மாற்றி ஆன்மீக தாட்சியை நாம் கற்றுக்கொள்ள இறைவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். நம்மை சுற்றியுள்ள ஏழை எளியவர்களுக்கு ஆன்மீக தாக்கத்தில் இருப்பவர்களையும் அன்போடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிறு பிள்ளையினுடைய உள்ளத்தோடு இறைவனை சார்ந்து பின்னரசுடைய மாண்பை பெற வேண்டும். நம்முடைய பாதைகள் தவறி இருந்தாலும் இறைவன் நம்மை தேடி வருகின்ற பொழுதும் அவரோடு இணைந்து அவருடைய கரம் பிடித்து அவருடைய வான்மீக வீட்டிற்கும் அவர் தருகின்ற அனைத்து ஆசீர்வாதத்திற்கும் நம்மையே நாம் தகுதியுள்ளவர்களாக மாற்ற என்ற நாளில் இறைவனத்தில் நமக்காக, நம்முடைய பணிகளுக்காக, பயணத்திற்காக, நம்முடைய அனைத்து தேவைகளுக்காக ஜெபிப்போம். ஆமென். இன்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த புதிய நாளிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். கடந்த 20 உதவிகளை கண்ணீர் மணி போல் பாதுகாத்து இந்த புதிய வெளியை காண செய்த உமது அன்பிற்காக கோடான கோடிகளை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் நீ தந்திருக்கின்ற ஒரு புதிய கொடையை நாங்கள் வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த நாளினுடைய ஒவ்வொரு மணித்துளியையும் திருவுளத்தின்படி வாழ எங்களுக்கு அருளை தாரும். நாங்கள் இன்று பேசுகின்ற வார்த்தைகள், செய்கின்ற செயல்கள், சிந்திக்கின்ற எண்ணங்கள் அனைத்தும் உமக்கு உகந்தவையாகவும் பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் அமையட்டும். என்று நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரிலும், விசேஷமாக பலவீனர்களிலும் எளியவர்களும் அது முகத்தை காணுகின்ற ஒரு நல்ல கண்களை எங்களுக்கு தாரும். எங்கள் குடும்பங்களையும் எங்கள் உழைப்பையும் இன்று நாங்கள் மேற்கொள்கின்ற அனைத்து பணிகளையும் உமது கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். தீமைகள், விபத்துக்கள் மற்றும் சோதனைகளில் எங்களை பாதுகாத்து உமது தூய அவருடைய வழிநடத்தலின்படி எங்களை நடத்தி அருளும். ஆண்டவரே, விண்ணரசனுடைய உன்னத வழிகளை நற்செய்தியின் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. இதற்காக மக்கள் நன்றி கூறி உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கின்றோம். உலக பெருமைகளையும் அதிகார போட்டிகளையும் தேடி அலைகின்ற எங்களுடைய மனதை, எங்களுடைய பலவீனமான அந்த இதயத்தை உமது பாதத்தில் இன்று ஒப்படைக்கின்றோம். மனம் மாறி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகுங்கள் என்று உமது வார்த்தை என்று நாங்கள் எங்களுடைய இதயங்களில் பதிக்கின்றோம். நாங்கள் எங்களது போலி பெருமைகளையும் அகந்தைகளையும் அகற்றி ஒரு சிறு பிள்ளையைப் போல உம்மை மட்டுமே சார்ந்து வாழும் ஆன்மீக தாட்சியை எங்களுக்கு தந்தரலும். எங்களது சொந்த சாதனைகளை நம்பாமல் உமது அளவற்ற அருளை மட்டுமே நம்பி வாழ்கின்ற ஒரு நல்ல பேற்றினை எங்களுக்கு தாரும். நல்ல ஆயனே,
வழி தவறி ஓடும் ஆட்டினை போன்று அலைகின்ற அந்த ஆட்டை தேடி நாடி செல்கின்ற இதயத்திற்காக உமக்கு நன்றி கூறி இன்று நாங்கள் பாவத்தாலும் உலக கவலைகளிலாலும் உம்மை விட்டு விலகி சென்ற பல நேரங்கள் இருக்கிறது. ஆண்டவரே, அந்த நேரத்திலெல்லாம் எங்களை கைவிடாமல் தேடி வந்து மீட்டீரே. அதே போன்று இனிவரும் காலங்களிலும் நாங்கள் விலகி செல்கின்ற பொழுதெல்லாம் அந்த அருளை நாங்கள் உணர்ந்து உம்மிடம் திரும்பி வர எங்களுக்கு உதவியாக வாரும். சமுதாயத்துடைய விளிம்பு நிலையில் இருக்கின்ற மனிதர்கள், ஏழை எளியவர்கள், கைவிடப்பட்ட சிறியவர்கள், கண்ணோட்டத்தோடு நாங்கள் பார்க்க நல்ல ஒரு கண்ணோட்டத்தோடு நாங்கள் பார்த்திட, அவர்களை கண்டெடுத்திட, அவர்களுக்கு உதவியை புரிந்திட எங்களுக்கு உதவியாக வாரும். அவர்களை நாங்கள் குறைவாக மதிப்பிடாமல் அன்போடும் அவர்களுக்கு பணிவிடை செய்ய நல்ல ஒரு மனதை எங்களுக்கு தாரும். ஆயனே, எங்களை எப்பொழுதும் உடைய தோள்களில் சுமந்து செல்கின்ற உமது ஆசீர்வாதத்தை இன்று எங்களுக்கு தாரும். இந்த புதிய நாளில் உமது சமாதானம் பேரன்பும் எங்களோடு நிலைத்து நிற்க வேண்டும் என்றும் அனைத்து மன்றாட்டுக்களை ஒன்றாக இணைத்து திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.